வணக்கம். ஸோ வந்துட்டு ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து க்ளீனிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் நான் ஆளை வச்சுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் வந்துட்டு லைக் மூவ் பண்ணுறோம், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடை விட்டு மூவ் பண்ணுறோன்னாலும் சரி, அப்போ மட்டும்தான் எல்லா திங்ஸும் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆளை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இருக்கும்போது நாங்கள் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோங்க. ஸோ ஒரு திங்ஸையும் அடுப்பில் க்ளீன் பண்ண பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வாசலில் போய் காய வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக அடுப்பு வந்து இது வரைக்கும் சதீஷ் க்ளீன் பண்ணதில்லை, அவருக்கு பண்ணவும் தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாங்க. அதுதான் உண்மை. ஸோ வீடு க்ளீன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முக்கால்வாசி மாற்றி ஆனால் இந்த வாட்டி நான் மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து பூஜைக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அது வந்து கரெக்டாக வீக் டேயில் வந்ததுனால அவரால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அடுப்பு க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்காத வேலைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியில். ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டான் ஸ்ப்ரே இருக்கும், காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கேன். அது வந்து போட்டு அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறது. ஃபுல்லாக க்ளீன் அப் பண்ணிவிட்டு, அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பின்னாடி வந்து அதாவது இந்த பிளாக் ஸ்ப்ளாஷ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேக் ஸ்ப்ளாஷில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், எல்லோவாக இருந்தாலும் அந்த ஷீட்டில் தான் வந்துருச்சு. அந்த ஷீட் ஆனால் வந்து அந்த எல்லோ இது போகலைன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஓகே. நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த குவார்ட்ஸில் வந்து இதுவாக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இரும்பு ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, ஹாட்டான ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி வச்சோன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் மார்க்கிங்ஸ் மாதிரி வந்துடும் குவார்ட்ஸில். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிச்சபடி டர்மரிக் கலரு, அதே மாதிரி ஆயில் இது அதெல்லாம் வந்துட்டு அது லைக் ஈஸியாக குவார்ட்ஸில் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. வெறும் இந்த 2 ஐட்டம் மட்டும்தான். ஸோ அது மட்டும் நான் வந்து கொஞ்சம் அதுக்காகவே அந்த ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ டக்குன்னு எதனா வைக்கணுன்னா அதில் வைக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து இது மாற்றிட்டோம். லைக் அந்த ஷான்லியர் அதாவது அந்த இதுக்கு மேலே ஐலாண்டுக்கு மேலே இருக்கிறது. அதே மாதிரி நாப்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்த உடனே பண்ணியாச்சு. அவ்வளோதான், அடுப்பை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக காயறதுக்கு விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுப்பில் எப்போவுமே வந்துட்டு இது போட்டுருவேன், அலுமினியம் ஃபாயில் போட்டுருவேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைனா அடியில் வந்து அந்த வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டு மோல்ஸ் பிடிச்சிரும் அப்படின்றதுனால. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் டான் ஸ்ப்ரே ப்ளஸ் அந்த இது வைப்ஸு அதை வச்சுட்டு தான் ஃபுல்லாக ஐலாண்டையும் க்ளீன் எவ்வளோ வாட்டி க்ளீன் பண்ணாலும். கிறிஷ் நிஷா அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்களா. ஸோ நாங்கள் லிவிங் ரூமில் உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்களா. ஸோ அழுக்கு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேபினட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய இந்த ஐலாண்டுக்கான கலர்ஸ் வந்து டார்க் ஷேடில் போட்டிருந்தேன். அதே மாதிரி கிச்சனுக்கான கேபினட்ஸ் கலர் வந்து லைட் ஷேடில் போட்டிருக்கேன். ஸோ இதை நாங்கள் வந்து முதலே சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த நாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பில்டர் கொடுத்த நாப்ஸ் வந்து சில்வர் கலர், நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்து கோல்டு கலர் மாற்றிக்கிட்டோம். அதே மாதிரி சான்லியர் லைட்டு குழா இதெல்லாம் நாங்களே தான் மாற்றினோம். நாங்கள் இல்லை, அதில் வச்சு தான் மாற்றணும். ஆனால் வந்து பில்டர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா வந்து பில்டர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சா, ஆனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த நாப்ஸு நாங்களே வந்து மாற்றிட்டோம். ஆளை வச்சிடலாம்ல, ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருந்தது, அதை எடுத்துகிட்டு நாங்களே வந்து ஃபுல்லாக வந்து கிரகப்பிரவேசத்துக்கு அந்த டைமில் முன்னாடியே நாங்கள் கடன்னு மாற்றிட்டோம். லைட்டு மாத்திரம் தான் லைக் செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் ஒரு மாதிரி டல்லாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து அம்மா சொன்னாங்க, அப்போ அந்த டல்லாக என்னடி நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மாக்காகவே வந்து அப்ரூவல் வாங்கி, அதாவது நல்லா இருக்காமான்னு ஒன்று கேட்டு வாங்கினோம். அதே மாதிரி அம்மா அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தெரியல, நாங்களும் இந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு வீசா அது இதுன்னு ஒரே பெரிய ப்ராப்ளம்ஸாக போயிட்டுருக்கா. ஸோ அதனால தான் அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நாங்களும் வந்து சீக்கிரம் வரதுக்கு அதை பிளான் போட்டுட்ருக்கோம். பார்க்கலாங்க, கடவுள் இது பண்ணாதான். அவ்வளோதாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டுருவேன்ட்டு. ஸோ அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு எல்லா அடுப்பையும் வந்து நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசலை காய வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் போட்டு ஆன் பண்ணி கண்டிப்பாக பார்த்துடலாம்.
ஸோ ஆன் பண்ணி ஏன் பார்க்குறேன்னா, நம்ம அலுமினியம் ஃபாயில் வைக்கும்போது அந்த லைக் ஓட்டை போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சரியாக இதுவாகலைன்னா திருப்பி ஹோல் ப்ராசஸ் பண்ண தேவையில்ல. இப்போவே ஆன் பண்ணிட்டா ஓகே ஆன் ஆகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க அந்த இதெல்லாம் போட்டுடலாம், அந்த அடுப்புக்கான மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ இல்லைனா அது திறந்து திரும்பி அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு க்ளீனிங் பண்ணுற வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு வேக்யூம் நாங்கள் வந்து ரோபோ வேக்யூம் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டாக்கா அது பாட்டுட்டு வந்து வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் வந்து இது க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குங்க. இப்போ அதாவது ஓவன்ஸ் யூஸ்வலாக வீக் டேலாம் பசங்களை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பிஸியாக போனதுனால நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுனால அந்த பசங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கேபினட் டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கெலாம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டோர் வந்து பீல் ஆஃப் ஆகிடும். சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. நான் ஜஸ்ட்டு ஒரு டிஷ்யூவில் வந்து வாட்டர் மட்டும் தான் போட்டேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இதையும் தொடச்சிடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊறி அந்த உட்டு வீணாக போயிடும். ஸோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோங்க, கேபினட்ஸ் எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஓவனு அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் இதெல்லாம் துடைக்கிறது தான். இதெல்லாம் ஜஸ்ட்டு தொடச்சி முடிச்சுட்டு ஒரு கிளாத்தை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டோன்னா நார்மலுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளை வச்சு க்ளீன் பண்ணல. ஆனால் நம்ம ஆளை வச்சு கூட பண்ணிக்கலாம். மேபி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து டீப் க்ளீனிங்க்கு வந்து ஆளை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் மேக்ஸிமம் வந்துட்டு இதை வந்து எப்படி எடுத்துப்பேன்னா, ஓகே இட்ஸ் அன் எக்ஸசைஸ், நம்ம ஏன் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேக்ஸிமம் நானே க்ளீன் பண்ணிடுறது. அதனால் ஆளை வச்சு பண்ணுறதில்ல. ஸோ ஒரு வாட்டி டீப் க்ளீனிங்க்கு ஆளை கூப்பிட்றோம் அப்படின்னா $320 கேட்குறாங்க இந்த ஊரில். ஸோ ஓகே தான். நிறைய பேர் வந்துட்டு ஒரு 3 months இல்லை 6 monthsக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுவாங்க. ஸோ நானும் சதீஷும் வந்துட்டு நாங்களே பண்ணிவிடுவோம். லைக் அந்த லாங் வீக்கெண்ட் வருது அப்படின்னா, ட்ராவலிங் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து அதை ஒரு நாள் க்ளீனிங்காக ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிவிட்டு ஃபுல் க்ளீனிங் வச்சுருவோம். அந்த மறுநாள் 2 days வந்து ஃபுல் ரெஸ்ட் அந்த மாதிரி வச்சுப்போங்க. வாய்த்தர இருமா, வாய் செல்லக்குட்டி, டோன்ட் ஈட். ஓ மை காட், நோ சாந்தி, வெயிட். பாருங்க என்ன பண்றது இவள. என் செல்லக்குட்டி ஐயா இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டா. இப்பதாண்டி அதை எடுத்தேன், முடியலடி 2. அது விடு. 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. அவள் இந்த மாதிரி உருமுறாள். அந்த உருமுறதை பார்த்து அம்மா பயந்துட்டாங்க. என்னடி இப்படிலாம் பண்ணுறா, கடிச்சிருவாளான்னு. அது வந்து சும்மாங்க. அது எப்படி மாம்ஸ், அது ரியல் உருமல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்து பயப்படவே படுறாதீங்க. இது புலி இல்லை, எலி. ஐயோ பார்த்துப்பா, புலி கிடையாது, இது எலி. அதனால நீங்க வந்து தைரியமா ஏன் மேல ஏன் விடுறீங்க? இவர் என்ன பண்ணுவாரு, அவர் கூட்டிட்டு வந்து அந்த என் கூட உடிச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த ஒரு படத்துல வரும் பாத்தீங்களா, இந்த வடிவேல் வந்துட்டு ஒருத்தன் தலையை வந்து தொட்டிட்டே இருப்பான், நீ இங்க தொடன்னு சொல்லிட்டு வடிவேல் தொட்டு மாட்டிப்பான். அந்த மாதிரி என்கிட்ட கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன விளையாட்டுக்கு போவாரு. இவளுக்கு நெக்ஸ்ட் டைம் பாவாடை சட்டெல்லாம் வாங்கி போடணும்பா பொங்கலுக்கு. அட்லீஸ்ட் நானும் இவ்வளவு பொங்கல் கொண்டாடுவோம். வளையல்லாம் போட்டேன் நேரம் கடிச்சு தூக்கிடுவான்னு வச்சுக்கோங்க. பண்ணலாமே, வளையல்லாம் பொட்டு வச்சு அழகா இருக்கும். ஆனா இன்னும் குட்டி பேபி தானே, இப்ப பண்ண முடியாது. இல்லைன்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டு நம்மளை வம்பு பண்ண வேண்டிட்டு இருப்பான். அவ்வளோதான். க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து சமைச்சாச்சு. அவங்களாம் வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு இந்தியன் ஸ்டோர் போகிறதாங்க பிளானு. ஸோ பூஜைக்கான தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு இதோடு நம்ம வந்து சாயந்தரம் இந்தியன் ஸ்டோரில் போகும்போது மீட் பண்ணலாம். வந்தாச்சு. இந்த கடையை மூட போகிறாங்கங்க, ரேலியில் இருக்குது இல்லைப்பா. வேற ஒரு ஃப்ரெண்டுலாம் 2-3 பேர் சொல்லிட்டாங்க.
கரும்பு சூப்பராக வச்சுருந்தாங்க ஈச் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு ஒரு விஷயத்த வந்து சாப்பிடாம யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அது வீணாக தூக்கி போடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. ஆவக்காய் தொக்கு இருக்கு. ஆவக்காய் தொக்கா பிரியாவா இல்லை ஆச்சியா? ஆச்சிலாம் நல்லா இருக்காது, பிரியாவே எடுத்துருங்க. ஊருக்காய் இந்தியா இல்லை என்ன ஊருக்காய் வாங்குவோம் மறந்தே போச்சு. பிரியா பிக்கல் தான் வாங்குவோம், பிரியா தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன், எனக்கும் மறந்து போச்சு. பிரியா பிக்கல் தான்ப்பா வாங்குவோம். மாங்காய் தொக்கு இது கிராண்ட் ஸ்நாக்ஸ் இது இருக்கு. டபுள் த ரேட்டு வேதம். ஆமாம், ஆனால் நீங்கள் வந்துட்டு பிரியாவும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இது எவ்வளோ கிராம்ஸு? 400 கிராம்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் பிக்கல் இப்போதைக்கு எடுக்கலை, எனக்கு சொல்லுங்கள். அது வந்துட்டு ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ் இப்போ தான் பார்த்தேன். இது நல்லாயிருக்கு, பிரியாவும் நல்லாயிருக்கு. எனக்கு வேணும் பிரியா வாங்கின மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இப்போது அது இன்க்ரீடியன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இன்கேஸ் எனக்கு தெரிலனா நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள், ஓகேப்பா? ஏன்னா எனக்கு மறந்து போச்சு. அம்மா தான் இவ்வளோ நாள் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் வந்து ஊருக்காலாம் அனுப்பக்கூடாதுல்ல. ஸோ நம்மளால் பேக்கேஜ் கார்டுலேருந்து வராது. ஸோ எனக்கு அதை ஞாபகமாக சொல்லிவிடுங்க. குட் மார்னிங், நெக்ஸ்ட் டே. ஆனால் ஒரே பிளாக்ல தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 15th அப்பாடா தேர்ஸ்டே. இங்கே நிறைய பேர் வந்து 15th அன்றைக்கி கொண்டாடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நேற்றே கொண்டாடினாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து நேற்று பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் வேறு நல்லா இருக்குது. நேற்று நம்ம பண்ணும்போது வெயிலும் இல்லையா, சரி அதுவும் ஒரு மாதிரி உறுத்திட்டு இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கும் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு ஒரு 8 சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்றதுனால தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஏன் ஆஸ் யூஷுவல் நானும் குட்டியும் சேர்ந்து தான் பூஜை பண்ண போகிறோம். சான்வி, பூஜை பண்ணலாமா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே வந்து பீன்ஸ் பொரியலுக்காக தான் இது என்ன பீன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம பொரியல்லாம் பண்ணல முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பொரியல், இன்றைக்கி சக்கரை பொங்கல், சாம்பார், பீன்ஸ் பொரியல், வடை. நேற்றுக்கு வடை சாமி கேட்க போகிறதில்ல, நேற்றுக்கு வச்சு அந்த வடை மாவு இருந்தது. ஸோ அதையே போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான். ஸோ இந்த விலாக் வந்து எண்டில் வந்து அப்பா வந்து இந்தியாவில் பொங்கல் கொண்டாடின அந்த விழாவையும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க. பீன்ஸ் ஆக்சுவலி கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணலாமா? இப்போ சாப்பிடுவா, ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன். இந்தா கை வாஷ் பண்ணிடும். லபக்குன்னு ஒரே கவிட்டு ஓடி போயிட்டான். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணணும். சூப்பராக பொங்கிடுச்சு. இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பொங்கி இருப்போம். பணத்தில், செல்வத்தில், ஹாப்பினஸில், எல்லாத்துலேயும். ஸோ அரிசி போட்டுட்டு இதோ பனவெல்லம் தான், நேற்று மாதிரி தான் பனவெல்லம் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அதை குத்தி அதுக்கப்புறம் போட்டுடலாம். சரி ஓகே, இது பொங்கல் ஆனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நல்லா சூரிய பகவான், அப்பா சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. ஆச்சு, சூடு சூடு சூடு. ஆற விட்டு தான் கொண்டு வந்தேன், இருந்தாலும் சூடு. சூரிய பகவான் அங்கே சும்மா சூப்பராக இருக்கார். ஸோ வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது, பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது தான். சூப்பர்.